ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மல்பெரி செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மல்பெரி மரத்தை பற்றி பார்ப்போம். இதை நாங்கள் நடவு பண்ணி 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பெரிய மரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த செடி வச்சலேருந்தே ரொம்ப குயிக்காக வளர ஆரம்பிச்சிது. இதை நாங்கள் கட் பண்ணி விட்டதால இந்த சைஸில் இருக்குது. இன்னொன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதை நம்ம அடிக்கடி கட் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா அதிக இடத்த ஆக்கிரமித்து வளரும். பக்கத்தில் வேறு எதையும் நம்ம நடவு பண்ண முடியாது. அதனால அடிக்கடி இந்த கிளையெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம். அடுத்ததாக இந்த மல்பெரி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். இந்த மல்பெரியை நம்ம உயிர்வேலியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம நிலத்தை சுற்றியோ இல்லை வீட்டை சுற்றியோ இதை உயிர்வேலி மாதிரி நம்ம நடவு பண்ணலாம். லைனாக நடவு பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதோட கட்டிங்ஸை வச்சாலே ரொம்ப சுலபமாக வந்துடும் இது. அது மட்டும் இல்லாமல் இதை பட்டுப்புழு உற்பத்தியில் நிறைய இதை பயன்படுத்துகிறாங்க. பட்டுப்புழு வளர்ப்புக்கு இந்த இலைகள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இந்த மல்பெரி செடியினுடைய பழங்கள் நம்ம சாப்பிட தகுந்தது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உடலுக்கு அதிக அளவில் நன்மை செய்யக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது அதில். இதனுடைய பழங்கள் பார்க்கறதுக்கு திராட்சை கொத்து ரொம்ப சின்ன சைஸில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதனுடைய பழம் பாருங்கள். இது காய் தான், கொஞ்சம் செங்காயா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கும்போது கருப்பு நிறத்துல மாறி இருக்கும். செலவு இல்லாம ஒரு உயிர்வேலி அமைக்கிறதுக்கு இந்த மரம் சிறந்ததா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இந்த மரத்தை எப்படி வளர்க்கலான்னு பார்ப்போம். இந்த செடியை நீங்க நர்சரியில போய் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. எங்கேயாவது இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். அதுல இருந்து சுலபமா இந்த செடியை வளர்த்துட முடியும். நீங்கள் நிலத்தில் நடவு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய மரமாக வளர்ந்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக போயிருக்குன்னு. நீங்கள் அடிக்கடி கட் பண்ணி விடும்போது ஒரு சின்ன செடியாக வளர்த்துக்கலாம். நாம ஒருவேளை இந்த பழங்களுக்காக இதை நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஒரு பெரிய தொட்டியில் இதை நீங்கள் நடவு பண்ணி வளர்க்கலாம். இதை நீங்கள் அடிக்கடி கட் பண்ணி விடும்போது தான் இதில் நிறைய காய்களும் பூக்கள் எல்லாம் வரும். அப்போ தான் இதில் நிறைய பழங்கள் அறுவடை பண்ணலாம். அப்படியே விட்டிங்கன்னா பெருசாக செடி மட்டும்தான் வளரும். அதில் காய்களோ பழங்களோ கிடைக்காது. நீங்கள் நிலத்தில் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா இதை கட் பண்ணி விடும்போது மட்டும் நிறைய பழங்கள் வரும். அடுத்ததாக செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பழங்கள் அப்படியே குறைஞ்சிடும். இதுவே நீங்கள் தொட்டியில் வளர்க்கும் போது நீங்கள் கட் பண்ணி விடும்போது அடிக்கடி கட் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பழங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய பழங்கள் புளிப்பு கலந்த இனிப்பு சுவையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நம்ம கட்டிங்ஸில் வளர்த்த இந்த மல்பெரி செடியை பார்ப்போம். இது நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கவரில் நடவு பண்ணி வச்சேன். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த சின்ன செடியிலேயே எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கவரில் இருக்கிறதால இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது காய்கள். இதை நம்ம ஒரு தொட்டியில் நடவு பண்ணும்போது இதனுடைய காய்கள் கொஞ்சம் பெரிய அளவில் வரும். ஏன்னா இது 2 மாதமாக இந்த சின்ன கவர்லேயே இருக்குது. அதனால தான் பழங்கள் குட்டியாக இருக்குது. இதனுடைய கலரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன செடியிலேயே பழங்கள் அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி செடிகளை நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதோட வளர்க்குறது ரொம்பவே சுலபம். எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. நீங்கள் இதை நடவு பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். எப்போது மற்ற செடிகளுக்கு உரம் போடும்போது இதுக்கும் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக காய்க்கும். எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பழம் இன்னும் முழுசாக பழுக்கலை. இன்னும் கொஞ்சம் கூட கருப்பு நிறத்தில் மாறும். அதுதான் முழுமையான அந்த பழுத்த ஸ்டேஜ் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மல்பெரி செடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.